ஹலோ டு ஆல். நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்டிஓவில் நியூ அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2025 ஒர்க் பண்ணவங்களுக்கு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லி ஆல்ரெடி எல்லாருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நியூ மெம்பர்ஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும் போதே எந்த விதமான லிமிட்டும், அதாவது டேட் லிமிட்டும் கொடுக்கல. 3 டேஸில் கொடுக்கணும், 4 டேஸில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு லிமிட்டும் சொல்லலை. ரெக்வஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு வேளை கொடுக்காதவங்க கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மாதிரி நியூ மெம்பர்ஸ்க்கு ஓல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து அப்ளிகேட் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் 2026 மேலே ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கும் இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களும் இப்போ ரெக்வஸ்ட் கொடுக்க டேட் லிமிட் எதுவும் சொல்லலை. ஆனால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் கொடுத்த வேலையில் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அமௌண்ட் வந்து 10 டேஸ் ஒர்க்கிங் டேட் சொல்லுவோம்ல, அதாவது சாட்டர்டே சண்டே தவிர மித்த நாட்களில் வந்து 7 டேஸ் அல்லது 10 டேஸ்க்குள்ளே கிரெடிட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி ரெக்வஸ்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது பார்ப்போம். அது மாதிரி டாஸ்க் வேலட்லேருந்து எப்படி அப்ளிகேட் வாலெட்டுக்கு வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மாதிரி பார்ப்போம். அது மாதிரி பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணாதவங்க, அப்டேட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, பழைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, இப்போ நாங்கள் நியூவாக வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அப்டேட் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோ பார்ப்போம். இப்போ வந்து டாஸ்க் வாலெட்டை வந்து எப்படி நம்ம அப்ளிகேட் வாலெட்டுக்கு மாற்றி அதை வந்து நம்ம எப்படி வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம். எல்லாருமே எஸ்சிஓ போர்ட்டல் பேஜை வந்து லாக்இன் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பாஸ்வேர்டு அப்புறம் எஸ்சிஓ ஐடி நம்பரை வந்து லாக்இன் பண்ணிடுங்க. லாக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெல்கம் பேஜ் வரும். வெல்கம் பேஜ் வந்ததுமே நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஷோவாகிறது எஸ்டிஓவில் கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன்ஸ் தான் ஷோவாகும். அந்த ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி செக் பண்ணுவோம். அதாவது நம்ம டாஸ்க் வேலட்லேருந்து அப்ளிகேட் வேலட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம டாஸ்க் வேலட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கோம், மற்ற வேலட்லாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அப்புறம் அப்ளிகேட் பேலன்ஸ் பேலன்ஸ் வந்து 0 இருக்கா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிக்குவோம். அப்போ தான் நம்ம மறுபடியும் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா இல்லையாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அப்ளிகேட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். நமக்கு தான் இல்லையே, அதனால் 0 இருக்குது. ஸோ டாஸ்க் வேலட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டாஸ்க் வேலட் அதை வந்து சூஸ் பண்ணோம், அதில் எனக்கு அமௌண்ட் இருக்குது. ஸோ சூஸ் பண்ணோன்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு காட்டும். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்டர் அமௌண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து க்ரீன் கலரில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி டு அப்ளிகேட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்துடும். அடுத்து நம்ம டேஷ்போர்டில் போய் இப்போ நமக்கு டாஸ்க் வேலட்டில் அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்குவோம் டைமு. ஸோ நம்ம டாஸ்க் வேலட் டச் பண்ணோம் அப்படின்னா இதோ டாஸ்க்கு இயர்னியில் நமக்கு அமௌண்ட் இல்லை, 0 இருக்கா. முதல்ல அமௌண்ட் இருந்துச்சு, இப்போ 0 இருக்குது. ஸோ நமக்கு வந்து எப்படி டாஸ்க் வேலட்லேருந்து அமௌண்ட் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து வந்து நமக்கு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறது எப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து டாஸ்க் வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேங்க் டீட்டெயில்ஸோட கரெக்டாக நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அவைலபிள் அமௌண்ட்டு காட்டும். அதில் வந்து நமக்கு 2000 இருந்தாவே நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நம்ம அமௌண்ட்டு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்மிட் கொடுத்துட்டு நமக்கு இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும், வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு. இந்த மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாவே நமக்கு இந்த ரெக்வஸ்ட் வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து வந்து நம்ம வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் கீழே 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, வித்ட்ராவல் ஹிஸ்ட்ரி, அதில் போய் செக் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். ஸோ எல்லாருக்குமே காட்டும், நீங்களும் செக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த டேட்டில் கொடுத்தோம், எவ்வளோ அமௌண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தோம், அதில் 20% பிடித்தம் போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். ஸோ எல்லாருக்கும் வரும். அதில் 0 டிடக்ஷன் ஆகி வர்றவங்களுக்கும் எப்படி நமக்கு அமௌண்ட் வரும், எவ்வளோ அமௌண்ட் வரும், பெண்டிங்கில் இருக்கா இல்லை நமக்கு என்ன மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வரும். ஸோ எல்லாருக்குமே வரும், அதனால் எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதை வந்து எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்கா, நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தானா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து
டாஸ்க் வேலட்லேருந்து அப்ளை வேலட்டுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுக்குறது அப்படிங்கிறது. ஸோ இவ்வளோ சிம்பிள் தான். ஸோ நீங்கள் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம டீட்டெயில்ஸ் விளக்கமாக சொல்கிறதுனால இவ்வளோ டைம் ஆகுது. ஸோ நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு டைம் வேணாலும் நம்ம டேஷ்போர்டு கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் அமௌண்ட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. நமக்கு ஃபஸ்ட்டே செக் பண்ணோம் அமௌண்ட் இருந்தது, அடுத்து செக் பண்ணோம் நமக்கு 0 வேலட்டில் தான் எல்லாமே காட்டுச்சு. இருந்தாலும் இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணுறதா செக் பண்ணிவிட்டு நமக்கு கிளியர் ஆச்சு அப்படின்னோட நம்ம வந்து லாக் அவுட் கொடுத்துட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து டாஸ்க் வேலட்லேருந்து அப்ளை மாற்றி ரெக்வஸ்ட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல்.